ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சரிங்களா, தேங்காய் சட்னி வேறு டேஸ்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரியே செஞ்சு போடுறாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரே டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. சரிங்களா, அதுக்கு வந்து அரை மூடி தேங்காயை வந்து நான் கட் பண்ணி போட்டு ஒரே ஒரு சுற்று விட்டு மறுபடியும் ஒரு 15 பல் முந்திரி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரே ஒரு பல் பூண்டு. சரிங்களா, கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதா எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுக்கலாம், ஒரே ஒரு வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை. அவ்வளோதாங்க. இதுதாங்க தாளிச்சு ஊற்றணும். அருமையான சட்னி ரெடிங்க. என்னது தேங்காய் சட்னி எல்லாமா போடுவீங்க ரெசிபி அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. வித்தியாசமான டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து பொட்டுக்கடலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் முந்திரி போட்டேன். அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு. அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்கிறது. டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, நல்லா கெட்டியாக இருக்கும். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிஜமாமே இட்லி தோசைக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டு. சரிங்களா, அப்புறம் சிலரெல்லாம் தேங்காய் சட்னி வந்து தண்ணி ஆட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. தேங்காய் சட்னினாமே ஐயோ நல்லாவே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. டேஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தேங்காய் சட்னி பிரியர்கள்லாம் இருப்பீங்க. அதே அவங்க வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, எங்கள் வீட்டில் புரோட்டாக்கு எதுக்காக தான் தேங்காய் சட்னி கேட்குற ஆளுகோ, அதனால சரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு ஒரே ஒரு நாள் கடலை இல்லைன்னு செஞ்சேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்யூங்க. சரிங்களா, அருமையான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், வெள்ளையாக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலையை விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. தேங்க்யூ.